கோவை பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலில் விளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோயில் வளாகம் முழுவதும் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. விளக்கு பூஜையில் 2,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று 10,008 தீப விளக்குகளை ஏற்றி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து கைலாய வாத்திய இசைக்கு சிவபக்தர்கள் பக்தி பரவசத்துடன் உற்சாக நடனமாடினர். இந்த 10,000 தீப வழிபாடு என்பது திருப்பூருடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் உலக அமைதிக்காகவும் கிட்டத்தட்ட 2,000 பெண்களை வைத்து இந்த தீப வழிபாடு சிறப்பாக நடத்தி கொண்டு வந்துருக்கிறோம். இதுலேருந்து ஒரு 6,000-7,000 பேர் இதில் கலந்துக்கிறாங்க. இது கோவை சார்ந்த பக்கத்தில் உள்ளூர் மக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்துன்னா இதில் ஒரு 5,000 பேர், மொத்தம் 13,000 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. சிவ நடனம் அங்கு குவிந்திருந்த பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. கோயில் வளாகம் முழுவதும் தீப ஒளியால் ஜொலித்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வேதபுரீஸ்வரர் கோயிலில் தை மாத பிரம்மோற்சவ விழாவின் ரத சப்தமி தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேதபுரீஸ்வரர் கோயில் பிரம்மோற்சவ விழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 3 தேர்களில் விநாயகர், அம்பாள், சிவன் தனித்தனியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். குறிப்பாக மங்கள வாத்தியம் மற்றும் கைலாய வாத்தியம் முழங்க 3 தேர்களும் முக்கிய வீதிகளில் உலா வந்தது. இந்த விழாவில் செய்யாறு மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள புதுப்பள்ளி, விழுந்தமாவடி, வேட்டைக்காரனருப்பு, காமேஸ்வரம், கோவில்பத்து உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் காரணமாக 2,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்கதிர்களை குலை நோய் தாக்கியுள்ளன. குலை நோய் தாக்கம் காரணமாக நெற்பயிர்கள் பதராக மாறுவதோடு நெல்மணிகள் அனைத்தும் கருப்பு நிறமாக மாறியுள்ளன. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா நெல் சாகுபடி அறுவடை டயத்துல இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா கடும் பனி பெஞ்சு இந்த நெல் வலசு பாதிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அப்படியே வலசு கருப்பு கருப்பா போயிட்டு கதிரே இல்லை. சுத்தமா கதிர இருந்தாலும் அதுல மணி பிடிக்காம ரொம்ப மோசமா இருக்கு. விவசாயிகள் எல்லாருமே தவிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இதுக்கு தமிழக அரசு உடனடியா ஏதாவது ஒரு நிவாரணம் அறிவிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். மானாவரி சம்பா எனப்படும் ஒருபோக சாகுபடிக்காக பயிரிடப்பட்ட நெற்கதிர்களை தாக்கியுள்ள குலை நோயை சரி செய்ய மாற்று வழியில்லை என்பதால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அம்பத்தூர் மேனாம்பேடு சாலையில் திடீரென ஏற்பட்ட ராட்சத பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். அம்பத்தூர் தொழில்பேட்டையில் இருந்து அம்பத்தூரை இணைக்கும் பிரதான சாலையாக மேனாம்பேடு சாலை உள்ளது. இந்த சாலையில் கடந்த 2 மாதத்தில் 3 முறை பள்ளங்கள் விழுந்துள்ளன. இந்நிலையில் மேனாம்பேடு சாலையில் திடீரென சுமார் 20 அடி ஆழத்திற்கு சாலை உள்வாங்கி ராட்சத பள்ளம் ஏற்பட்டது. இதையடுத்து ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. மேனாம்பேடு சாலையில் உருவான பள்ளம் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் தமிழக பண்பாட்டு இயக்கம் சார்பில் 7ஆம் ஆண்டு நாட்டுப்புற கலை விழா உற்சாகமாக நடைபெற்றது. விழாவில் பெரிய மேளம், பெருஞ்சலங்கை ஆட்டம், பறையாட்டம், ஒயிலாட்டம், பம்பை மயிலாட்டம், கொம்பு முழக்கம், தாரை முழக்கம், கிராமிய பாடல்கள் என தமிழர்களின் நாட்டுப்புற இசைகள் இசைக்கப்பட்டன. முனீஸ்வரன் நகரில் நடைபெற்ற தமிழ்நாட்டு கலை விழாவில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதையடுத்து பெரிய மேளம், பறையாட்டம், பெருஞ்சலங்கை ஆட்டம் ஆகிய நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை ஆட்டம் போட வைத்தது.
நிகழ்ச்சியில் ஹொசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ், மாநகராட்சி மேயர் SA சத்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஹெல்மெட் அணிந்து வருபவர்களுக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வழங்கப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை 1 மணி நேரத்திற்குள் வரும் வாகன ஓட்டிகளுக்கு சலுகை அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஹெல்மெட் அணிந்து வரும் வாகன ஓட்டிகளுக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வழங்கப்பட்டது. அதனால் பலரும் ஹெல்மெட் அணிந்து வந்து பெட்ரோல் போடுவதற்கு வரிசையில் காத்திருந்தனர். பெட்ரோல் போட்ட நபர்களுக்கு மரக்கன்று ஒன்றும் இலவசமாக வழங்கப்பட்டது. கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் பெட்ரோல் போடுறாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் போட மாட்டாங்க. இது எதனால காரணம்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படிங்கறதுனாலதான். இப்போ மட்டும் ஹெல்மெட் எடுத்துட்டு வராங்க, மற்ற வேலையில எடுத்துட்டு வர மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இப்படியாவது எல்லாரும் போடணும் அப்படிங்கறதுனால ஒரு விஷயமா விழிப்புணர்வா சொல்றாங்க. ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த சலுகையை அறிவித்ததாக தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சுயமரியாதையோடு செயல்பட முடியவில்லை என்ற ஏக்கம் வைத்திலிங்கத்திடம் இருந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடந்த நிகழ்ச்சியில் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் 10,000 பேர் திமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக கட்சி துண்டை அணிவித்து வரவேற்று பேசினார். அவர் முகத்திலே ஒரு சோர்வு இருந்து கொண்டே இருக்கும். எதையோ பறி கொடுத்தது போல உட்கார்ந்து இருப்பார். ஏதோ வேண்டா வெறுப்போடு சில கேள்விகளை கேட்பார். வேண்டா வெறுப்போடு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நான் பல நேரங்களில் சட்டமன்றத்தில் பார்த்தது உண்டு. ஆக என்ன அது என்பதை இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன். சுயமரியாதையோடு நாம் இருக்க முடியலையே, சுயமரியாதையோடு நாம் பணியாற்ற முடிய என்ற ஏக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறது. என்ன அவர் கொஞ்சம் லேட்டாக வந்து சேர்ந்திருக்கிறார். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக பணியாற்ற போகிறார். முன்னதாக திமுகவில் இணைந்த 10,000 பேருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் K.N. நேரு, S.S. சிவசங்கர், கோவி செழியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட பத்திரப்பதிவு தொடர்பான மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். பத்திரப்பதிவில் அசல் ஆவணங்களை கட்டாயமாக்கும் இந்த சட்டத்தின் கீழ் பத்திரப்பதிவு செய்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பு வில்லங்க சான்றிதழ் பெற வேண்டும் என்றும், மூலப்பத்திரம் இல்லாத நிலையில் வருவாய்த்துறையில் வழங்கப்பட்ட பட்டா சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவு தொடர்பாக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதாவுக்கு ஆளுநர் R.N. ரவி ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்த நிலையில் திரௌபதி முர்மு தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பெட்டி பாம்புகள் என விமர்சித்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத RSS அமைப்பினர் போல இல்லாமல் விடுதலை போரில் உயிர் தியாகம் செய்த கம்யூனிஸ்டுகளின் வரலாற்றை தமிழிசை சவுந்தரராஜன் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். மாநில உரிமைகளுக்கான போரை தமிழ்நாட்டு முதல்வர் துவக்கி இருக்கிறார். ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவித்துக் கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்கிறது. எனவே முதல்வர் துவக்கி இருக்கிற இந்த போர் ஜனநாயகத்தை காப்பதற்கான போர், சட்ட முறைமைகளை காப்பதற்கான போர், அடுத்த தலைமுறையை காப்பதற்கான போர். இந்த போரில் நாங்கள் முதல்வரோடு மிக நெருக்கமாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். எனவேதான் எங்களை அடிமைகள் என்கிறார். கம்யூனிஸ்டுகளை பெட்டி பாம்புகள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்ல, வெட்டி எடுக்கப்பட்ட கட்டி தங்கம் கம்யூனிஸ்டுகள். பேஸ்டாக் கட்டிடத்தில் ஹிட்லரை தோற்கடிக்க 2 கோடி பேரை பலி கொடுத்தது கம்யூனிஸ்ட் இயக்கம், RSS இயக்கம் அல்ல. இந்திய விடுதலை போரில் தூக்குமேடை ஏறிய இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். உலகம் முழுவதும் இருக்கிற அடிமை தலையை அறுப்பதற்கும் விடுதலையை உயர்த்துவதற்கும் போரிட்டவர்களை பார்த்து இத்தகைய சொல் பொருந்தாது என்பது சகோதரிக்கு தெரியும். நேரம் கிடைக்கிற போது கொஞ்சம் கம்யூனிஸ்ட் வரலாறையும் அவர் படிக்க வேண்டும் என்று நான் அவரை கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாலும் தாங்கள் எப்போதும் மக்கள் பக்கம்தான் என்பது முதலமைச்சருக்கே தெரியும் என வீரபாண்டியன் கூறினார். சென்னையில் நடந்த தனியார் விருது வழங்கும் விழாவில் குத்துவிளக்கிற்கு பதில் திருப்பரங்குன்ற மலை மீது உள்ள கல்தூணின் மாதிரி உருவாக்கப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவின் போது திருப்பரங்குன்ற மலை மீது உள்ள பிள்ளையார் கோவில் அருகில் உள்ள தீபத்தூணில் காலம் காலமாக தீபம் ஏற்றப்படும் நிலையில் மலை உச்சியில் சிக்கந்தர் தர்காவில் இருந்து சிறிது தூரத்தில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி G.R. சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல, சர்வே கல் என்றும் தீபம் ஏற்றுவதில் 100 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள நடைமுறையை மாற்றக்கூடாது என்றும் கோரிக்கை எழுந்த நிலையில் வழக்கம் போல தீபம் ஏற்றப்பட்டது. இது தொடர்பான அவமதிப்பு வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி G.R. சுவாமிநாதன் விசாரித்து வருகிறார். இந்த நிலையில் ஆன்மீக மற்றும் சமூக சேவையில் சிறந்து விளங்குவோருக்கு விருது வழங்கும் நிகழ்வில் பங்கேற்ற நீதிபதி சுவாமிநாதன் மேடையில் வைக்கப்பட்டிருந்த தூணில் தீபம் ஏற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த நிகழ்வில் தீபம் ஏற்ற வைத்தது சர்வே கல் இல்லையே என்று கேள்வி எழுப்பினார். இன்னும் 4.5 ஆண்டு பதவிக்காலம் உள்ள தன்னை பதவி நீக்கம் செய்ய மாட்டார்கள் என நம்புவதாகவும் நீதிபதி சுவாமிநாதன் குறிப்பிட்டார்.
பழனி முருகன் கோயில் அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோயில் வளாகத்தில் உள்ள தங்க கொடிமரத்தில் தைப்பூச கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தைப்பூச கொடியேற்றத்தை ஒட்டி முத்துக்குமாரசாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து மஞ்சள் நிறத்தில் சேவல் மயில் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் தங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் வரும் 31ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மாலை பழனி கோயிலில் தைப்பூச திருவிழா தேரோட்டம் நடைபெற உள்ளது. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே சலுகைப்புறம் பகுதியில் கேந்திப்பூ விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளார்கள். ஆலவிளாம்பட்டி, சலுகைப்புறம், கீழத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான விவசாயிகள் கிணற்றுப்பாசனம் மூலமாக மல்லிகை, கேந்திப்பூ போன்ற பூ வகைகளை சாகுபடி செய்துள்ளார்கள். தற்போது அறுவடை செய்து வரும் நேரத்தில் கேந்திப்பூவுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு கண்டு இந்த கண்டுடைய ரேட்டு 2000 ரூபா அடக்கம் ஆகுது. நம்ம வீட்டுக்கு வர ஒசூர்ல இருந்து இந்த கண்டு கொண்டாடுறது. கடைசியில் என்ன ஆகி போச்சுனாக்க இப்போ இவ்வளவு பாடுபட்டோம். கிலோ 10 ரூபாய்க்கும் 20 ரூபா அதுக்கு மேலே போகலை. அதனால நான் பூவை வெட்டவே இல்லை, செடியிலே அப்படியே விட்டாச்சு. அரசு பறிக்கவே இல்லை. அரசு இதை கொஞ்சம் நமக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாகவும், பூக்களை கொள்முதல் செய்ய வியாபாரிகள் முன் வராததால் பூக்களை தோட்டத்திலேயே கொட்டி வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார்கள். கும்பகோணம் மற்றும் திருவிடைமருதூர் வட்டங்களில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழை மற்றும் தரை காற்றால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் 100 ஏக்கருக்கும் மேலாக சாய்ந்துவிட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஆடுதுறை அருகே சூரியனார் கோவில், காமராஜபுரம், திருமங்கலக்குடி, சிற்றடையாநல்லூர், அணைக்குடி போன்ற பகுதிகளில் பாதிப்பு அதிகம். எனவே இப்பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை காற்று ரொம்ப அதிகமாக பயிர் சாஞ்சிருச்சு. டிஎன்சி நாங்கள் அப்படி அறுத்தா கூட நாங்கள் 9 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போகிறாப்புல இருக்குது. எங்களுக்கு பக்கத்துலேயே காமராஜபுரத்தில் டிஎன்சி இருந்துச்சு. இன்னும் கூடிய சீக்கிரம் நீங்கள் வைக்கணுங்க. வைக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் தான் ஏற்பாடு செய்யணும். அதிர்ஷ்டவசமாக இன்று வெயில் அடிக்க தொடங்கியதால் சாய்ந்த நெற்பயிர்களை அறுவடை செய்து விடுவோம் என்ற விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே ராக்கத்தான்பட்டியில் செயல்பட்டு வரும் கல்குவாரியை மூடக்கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்குவாரியால் குடிநீர் மாசுபட்டு சிறுநீரக செயலிழப்பு மற்றும் பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த கல்குவாரியை நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம் 10 நாளைக்கு முன்னாடி. எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு வந்தோம். வெடி மருந்தை வச்சு எங்களை கொல்ல பார்த்தாங்க. நாங்கள் போராட்டம் பண்ணுறதுல எதுவுமே எங்களுக்கு நீதி கிடைக்கவே இல்லை. 5 வயசு குழந்தையிலேருந்து 50 வயசு வரையும் மக்கள் சாகுறாங்க. போன மாதத்துல எங்கள் மாமா 4 பிள்ளைங்களை விட்டுட்டு இறந்து போயிட்டாரு. தகவல் அறிந்த குளத்தூர் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னையில் நடந்த தனியார் விருது வழங்கும் விழாவில் குத்துவிளக்கிற்கு பதில் திருப்பரங்குன்ற மலை மீது உள்ள கல்தூணின் மாதிரி உருவாக்கப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவின் போது திருப்பரங்குன்ற மலை மீது உள்ள பிள்ளையார் கோவில் அருகில் உள்ள தீபத்தூணில் காலம் காலமாக தீபம் ஏற்றப்படும் நிலையில் மலை உச்சியில் சிக்கந்தர் தர்காவில் இருந்து சிறிது தூரத்தில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல, சர்வே கல் என்றும் தீபம் ஏற்றுவதில் 100 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள நடைமுறையை மாற்றக்கூடாது என்றும் கோரிக்கை எழுந்த நிலையில் வழக்கம் போல தீபம் ஏற்றப்பட்டது. இது தொடர்பான அவமதிப்பு வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரித்து வருகிறார். இந்த நிலையில் ஆன்மீக மற்றும் சமூக சேவையில் சிறந்து விளங்குவோருக்கு விருது வழங்கும் நிகழ்வில் பங்கேற்ற நீதிபதி சுவாமிநாதன் மேடையில் வைக்கப்பட்டிருந்த தூணில் தீபம் ஏற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த நிகழ்வில் தீபம் ஏற்ற வைத்தது சர்வே கல் இல்லையே என்று கேள்வி எழுப்பினார். இன்னும் 4.5 ஆண்டு பதவிக்காலம் உள்ள தன்னை பதவி நீக்கம் செய்ய மாட்டார்கள் என நம்புவதாகவும் நீதிபதி சுவாமிநாதன் குறிப்பிட்டார்.
சத்தியமங்கலம் அருகே காரில் வந்தவர்களை ஒற்றை காட்டு யானை பிளிரியவாறு விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 6 பேருடன் ஆசனூரில் இருந்து கேர்மாளம் நோக்கி காரில் சென்றபோது மாவெள்ளம் பிரிவு அருகே வனத்தில் இருந்து காட்டு யானை ஒன்று திடீரென வெளியேறி சாலைக்கு வந்ததால் அதிர்ச்சியடைந்தனர். தங்களை தாக்கிவிடுமோ என கருதி காரை மெதுவாக பின்னோக்கி நகர்த்தியும் தொடர்ந்து யானை விரட்டியதால் பதற்றமடைந்தனர். நல்வாய்ப்பாக சிறிது தூரத்திற்கு பின்னர் அந்த யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் புகுந்ததால் காரில் இருந்தவர்கள் நிம்மதியடைந்தனர்.